இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது சித்தகுப்த நயனாரை பற்றி. அப்போ இந்த பூமியில் வந்து நம்ம போகும்போது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது ஒரு நாளைக்கு சித்திரை நோயம்புன்னு சொல்லி ஒரு நாள் இருக்குது. அந்த சித்திரை நோயம்பு வந்து சித்தகுப்த நயனாரை வந்து வர்ஷிப் பண்ணுற நாள்னாக்கு சொல்கிறது. ஆக்சுவலி வந்து நம்மளோட ஒளிஞ்சிருக்கிற சித்தத்தில் இருக்கிற அந்த ரகசியம் 24 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு டைமில் நம்மளோட மனசில் பாஸ் பண்ணி போகும். இதுதான் என்னோட வாழ்க்கையோட அர்த்தம். அந்த டே தான் இந்த இந்த நாள், அதாவது சித்திர விரதம் இல்லாட்டி சித்திரை நோயம்புன்னு சொல்கிறது வந்து அந்த நாளை பற்றி. அந்த நாள் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நம்மளோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சுன்னா கரெக்டாக நமக்கு பிடிக்க முடியும். நம்ம எங்கே நிற்கிறோம், எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எங்கே வரை ட்ராவல் பண்ணோம். இந்த 3 விஷயங்கள், வாட், ஹவ், வென். இதில் வந்து வாட் என்னது, ஹவ் எப்படி, வென் எப்போது. இந்த 3 விஷயம், இந்த 3 கேள்விகள் தான் மனுஷனோட வாழ்க்கையோட இம்பார்ட்டண்ட்டான கேள்விகள். எதுக்காக பிறந்தோம், எதனால் வாழ்கிறோம், என்ன முடிக்கிறோம், அல்லாட்டி என்ன பிறவியோட அர்த்தம். இந்த 3 விஷயங்கள். அப்போ அதுக்கு வந்து சித்தகுப்த நயனார். அப்போது மனுஷனுக்கு ஈஸியான வழியில் வந்து சித்தர்கள் வந்து உருவாக்கி வச்சது காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் சித்திரகுப்த நயனார்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று உருவாக்கியிருக்கு. சித்தர்கள் அந்த காலத்தில் காக்கபிச்சண்ட அகஸ்தியர் மாதிரி சித்தர்கள் உருவாக்கின கோவில் தான் சித்திரகுப்த நயனாரோட கோவில். ரொம்ப ஃபேமஸான கோவில். அப்போ சித்திரை நோயம்புக்கு அன்னைக்கு அந்த கோவிலில் போய் தரிசனம் நடத்தி மைண்டு வேறு ஒரு தாட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெடியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையோட ரகசியம் நமக்கு தெரிய வரும். ஜாதகத்தோட பிரச்சனை வந்து இந்த ராகு, கேது, குளிகன். வென், வாட், ராகு, ஹவ், கேது, வாட் ராகு, ஹவ் கேது, வென் குளிகன். இந்த 3 விஷயங்கள் 3ஆக செப்பரேட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு இதில் அந்த மனுஷன் வாழ்க்கையில் வந்து கேதுவை முதல்ல பிடிக்கணும். கேதுவை பிடிக்கிற மாதிரி இருந்தால் பிள்ளையார் தான் அதோட வழி. ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து கேதுவோட அம்சமாக்கும் பிள்ளையார். மோட்சப்பிராப்தியாகும் கேதுவோட வேலை. மனுஷனோட வாழ்க்கையில் ஆசைகளுக்கு மேலே ஆசைகள் கொடுத்து மனுஷனை வந்து தவறான வழியில் நடக்க வைக்கிறது ராகு. இல்லாட்டி நம்மளோட கர்மத்தை வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவித்து தீர்க்கிற, நல்ல கர்மமோ கெட்ட கர்மமோ அனுபவித்து தீர்க்கிறதுக்கு நமக்கு அந்த பொட்டன்ஷியல் கொடுக்கறது வந்து ராகு. ஆனால் அது முடிக்கிறது வந்து குளிகனோட வேலை, மாந்தியோட வேலை. இப்போ மாந்தியை வர்ஷிப் பண்ணால் தான் அது முடிக்க முடியும். அப்போது சித்திரகுப்த நயனாரோட கோவிலில் போய் அங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்கலாம். காஞ்சி காமாட்சி ரொம்ப ஃபேமஸான கோவில். எதனால் காஞ்சி காமாட்சின்னு சொல்லி ஒரு தேவதை உருவாக்கணும். சித்தர்கள் வந்து 11 வழக்கீஸ்வரர் கோவில், பெருமாள் கோவில், இந்த மாதிரி வரதராஜ பெருமாள், இந்த மாதிரி வரதராஜ பெருமாள் எப்போவுமே வரம் கொடுத்துட்டு இருக்கிறது. வழக்கீஸ்வரர் கோவில் வழக்கு முடிக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே வந்து காஞ்சி வந்து கஞ்சம் போக்குற இடம். கஞ்சம் போக்குற இடம் வந்து பட்டு நூல் நெய்கிறது வந்து
பட்டு நூல் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். பட்டுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான, அது நெய்கிற இடம்னா அது வந்து நம்மளோட லைஃபோட பட்டு நூல், லைஃபோட த்ரெட்டில் தான் நம்மளோட லைஃப் மாதிரி. அந்த லைஃப் வந்து பியூரிஃபை பண்ணி அந்த லைஃப்பில் வந்து அந்த நூலில் வந்து ஒரு புடவை இல்லாட்டி ஒரு ட்ரெஸ்ஸு நெய்தெடுக்கிறதா நம்மளோட வேலை. அப்போ இவ்வளோ கோவில்கள் சுற்றிலையும் வச்சுருக்கு. அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேதுவோட கோவிலாகும் இது சித்திரகுப்த கோவில். அந்த காலமே காஞ்சி அம்மனை கும்பிட்டு, வரதாயணியான காஞ்சி அம்மனை கும்பிட்டு, கேதுவோட கோவிலில் போய் கும்பிட்டு, வழக்கீஸ்வர கோவிலில் போய் கும்பிட்டு, வரதராஜ பெருமாளில் போய் கும்பிட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து நம்ம மறுநாள் காலமே 6:30க்கு வந்து நம்ம குளிகனோட கோவிலில் மாந்தி கோவிலில் போகணும். அங்கே போய் நம்ம மாந்தியோட பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி இறங்கி வந்து நம்ம திரும்பி வீட்டுக்கு வரும்போது நம்மளோட மனசுக்கு விருப்பமான ஒரு தேவதை கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு தேவதை மேலே, அது ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும், ஹிந்துஸுக்கு ஜீசஸாக இருக்க சில வேலை தேவதை ஏதோ ஒன்று. நான் இந்த தேவதைன்னு சொல்லலை, ஏதோ ஒன்று அந்த தேவதை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த தேவதை வந்து அன்னைக்கிருந்து நம்ம வந்து குடும்ப தேவதை மாதிரி சங்கல்பம் பண்ணி நம்ம வர்ஷிப் பண்ணால் அந்த ஜென்மத்தோட நம்மளோட ஜென்மம் முடியும். அப்போ கண்டிப்பாக சித்திரகுப்த நயனாரோட கோவில் நம்ம சந்தர்ஷனம் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக சீக்ரெட்டான விஷயங்களில் வந்து சித்தர்கள் வந்து இந்த மாதிரி கோவில்களை சொல்லி வச்சிருக்கிறது. இந்த மாதிரி கோவில்களில், ஏன்னா மனுஷனோட வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து பிராணன ரூபம், பிராணன் ஒன்றில் பிராணனை கவனமாக இருந்து சித்தி அடையலாம், இல்லாட்டி மனசை வந்து கவனமாக இருந்து சித்தி அடையலாம். இது ரெண்டும் முடியாத ஜென்மமாக்கு மனுஷ ஜென்மம்னு சொல்கிறது. அதில் இந்த பிராணனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் இந்த மாதிரி கோவில்கள் சித்தர்கள் அந்த காலத்தில் உருவாக்குனது. ஸோ நீங்கள் அந்த கோவில் சந்தர்ஷனம் பண்ணி, நான் சொல்கிறபடி சந்தர்ஷனம் பண்ணி வந்து தான் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்.